அவருடைய வார்த்தை வல்லமையாக இருந்துச்சு. தேவனை ஏற்றுக்கொள்ள ஆர்சி கிறிஸ்டியன். ஆனால் பாருங்க, அப்படி நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதரை அப்படி அநேகருக்கு ஆலோசனை கொடுத்து அநேகர அவருடைய சமாதான வார்த்தைகளை கொடுத்து பாதுகாத்து நல்வழிப்படுத்திய அந்த மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக தன்னை மறிப்பதற்கு அவர் தயாராகி விட்டார். ஆனால் அவரோட வாழ்க்கையில ஆண்டவரை குறித்து எங்கே நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னேச தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னேச தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. சிலாகியத்தை எங்களுக்கு கொடுத்து இருக்கிறீர் ஆண்டவரே. ஏசப்பா, எங்களுடைய குற்றங்களை எங்களுடைய குறைகளை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் எங்களுடைய ஒவ்வொரு அவயத்திலையும் தகப்பனே எதெல்லாம் செய்திருக்கிறோம்னு சொல்லி மனுஷன் முன்பாக நாங்கள் மறைக்கலாம் தகப்பனே. உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக உமக்கு முன்பாக எதையும் நாங்கள் மறைக்க முடியாது தகப்பனே. அப்பா, எங்க ஒவ்வொருவரையும் நீர் சுத்திகரியும் கர்த்தாவே. உங்களுடைய பரிசுத்த ரசத்தினால எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய கிருபாசன அண்டை நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் பக்தியோடு ஆண்டவரே, பயபக்தியோடு உங்களுடைய பின்பற்ற ஆண்டவரே எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. அந்த ஒவ்வொருத்தரும் மேல எங்க மேல தகப்பனே உங்களுடைய பரிசுத்த ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. ஒரு நாளும் உங்களை விட்டு விலகா செய்ய குருவிற்காக ஸ்தோத்திரம். அந்த மகிமை ஊற்றுங்க, நிரம்பட்டம் 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 ஆண்டவரே. அப்பா கொடுக்கிற குருவிற்காக ஸ்தோத்திரம். நாமத்தை ஒப்பு கொடுக்கிறாப்பா, நீங்க நடத்துங்க, ஆசீர்வாதத்தை மேம்படுத்த காத்துங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே. பாருங்க, தவிர அதைத்தான் அரசாங்கத்தால சொல்ல முடியுமே தவிர கொடுக்க முடியுமே தவிர மற்றபடி அதன் சீற்றத்தை குறைக்கவோ மாற்றவோ முடியாது. எழக்கூடிய பெரிய அலைகளையோ இல்ல அந்த புயல் காற்றின் வேகத்தையோ இல்ல அந்த சீற்றத்தின் தாக்கத்தையோ எந்த விதத்திலும் நம்மால் குறைக்க முடியாது. ஆனால்
இங்க தேவன் என்ன சொல்லுவார் பாருங்க, என்ன செஞ்சாரு? இந்த புயல் காற்றை அதட்டினார். அதட்டின உடனே என்னாச்சு? அமைதல் உண்டாயிடுச்சு. அதுதான் அதிசயம். இயற்கைக்கு மாறான ஒரு சக்தி, ஒரு செயல் செய்ய முடியும் என்றால் அது அதிசயம். ஆண்டவர் செய்யக்கூடிய காரியம் அப்படித்தான். அதனாலதான் அவருக்கு பெயர் என்ன? அதிசயமானவர். பாருங்க, இதே இன்னொரு காரியத்தை கூட பாருங்க. மார்க்கு 6ஆம் அதிகாரம் 48 வசனம். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் கண்டு வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர்கள் போல் காணப்பட்டார். போதும் பாருங்க, கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறது போல் காணப்பட்டார். கடலின் மேற்பகுதியில் யாராலும் நடக்க முடியாதுங்க. எவ்வளவு பெரிய டெக்னாலஜி வளர்ந்தாலும் சரி, இது வந்தாலும் சரி, மனிதனால கடலின் மேல நடந்து போகவே முடியாது. இது இயற்கையாக நடப்பதையும் தாண்டி செய்யக்கூடிய ஒரு காரியம். யாராலையும் நடக்க முடியாது. நடு ராத்திரியில தண்ணி மேல நடந்து வருதுன்னா கட்டாயமாக அது பேயாதான் இருக்கும். அப்படிதான் சீசர்களுக்கு ஆளுனாங்க. ஆனா நம்முடைய கர்த்தர், கர்த்தாதி கர்த்தர் பின்பு அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆசை இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். ஏன்னா அவன் கொடுப்பதற்காக, அவனிடத்தில் இருக்கிறது கொடுப்பதற்காக இல்லை, அது ஜீவன். அவனிடத்தில் இருக்கிறது எல்லாமே கொடுப்பதற்காக கிடையாது. இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கிறது எல்லாமே கொடுப்பதற்காக இருக்கு. ஆனா அவனிடத்தில் இருக்கிறது எல்லாமே கொடுப்பதற்காக இல்லை. சரி, லூக்கா 11ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனம். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் அது தாகம் தீர்த்து கொள்வதற்கு, தாகம் தீர்த்து வைப்பதற்கு ஒரு இடத்தை எங்கேயுமே கர்த்தர் படைக்கவில்லை. அது தாகத்தோட தான் இருக்கு, அது தாகமா தான் இருக்கு. இயேசு கிறிஸ்து நீங்கள் வாங்கி புசியுங்கள், அது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவு அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவனுடைய பாத்திரத்திலே பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தான் சோதித்தறிந்து இந்த அப்பத்திலே புசித்து இந்த பாத்திரத்தை பானம் பண்ண கடவான். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நினைத்து பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் இயேசு சிந்தப்பட்ட சிந்தப்பட்ட
உலகின் ரட்சகரே. சொல்லப்பட்ட என் முழுமை கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.